ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹானா அகாடமி. தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் உளவியல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் பொது தமிழ் பகுதியிலிருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அந்த 10 கேள்விகளில் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் இலக்கண குறிப்புகள்ல இருந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இலக்கண குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 165 இலக்கண குறிப்புகள் இருக்கும். இந்த 165 இலக்கண குறிப்புகளை தெளிவா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 2 கொஸ்டினுக்கு நாம உறுதியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஒன்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இதுல அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இப்போ வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல உறுதியா பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, கெடுப்பதும் எடுப்பதும். இதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. சரிங்களா? இன்னிசை அளபடை. அடுத்தது உரநசையி, வரநசையி, நசையி, அசையி, கெளியி. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா? சொல்லிசை அளபடை. அடுத்தது பருவுக், குருவுக்கண். இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. அடுத்தது எங்கிறைவன், எங்கிலங்கிய. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா ஒற்றளப்படை. ஒற்றளப்படை. அடுத்தது ஈதல், நடத்தல், வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல். சோ இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். சரிங்களா? சோ தல் அப்படின்னு வந்தாலே நம்ம தொழிற்பெயர்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நடத்தல், வாழ்க்கை, ஆளல். இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். சரிங்களா? அடுத்தது நடவாமை, கொல்லாமை. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது பாருங்க, தட்டு, உரை, அடி. இது பாத்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர். அடுத்தது பேரு, கேடு, சூடு. இது பாத்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நோட் பண்ணிக்காங்க. பேரு, கேடு, சூடு. இது பாத்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது பாருங்க, வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர்கள். சரிங்களா? அடுத்தது மூதூர், இன்சொல், நன்மொழி. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா பண்பு தொகை. அடுத்தது உருதுயர், எழுகதிர். இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா வினைத்தொகை. அடுத்தது கை தொழுது. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது தடக்கை. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். சரிங்களா? உரிச்சொல் தொடர். அடுத்தது மதுரை சென்றார். இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது தேர்ப்பாகன். இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது தமிழ் தொண்டு. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது வீசு தென்றல், கொள்களிறு, வளர்வானம், பயில் தொழில், காய்மணி, உய்முறை, செய்முறை. இதற்கான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா வினைத்தொகை. சரிங்களா?
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது செங்காந்தல், வட்டத்தொட்டி, இன்மொழி, செந்தி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. அடுத்தது மார்கழி திங்கள், சாரை பாம்பு. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? அடுத்தது மலர்கை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உவமை தொகை. உவமை தொகை. சரிங்களா? அடுத்தது அண்ணன் தம்பி, தாய் சேய், கீரி பாம்பு. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. அடுத்தது சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், பூங்குழல் வந்தாள். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. அடுத்தது இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. இது பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர்கள். சரிங்களா? எழுவாய் தொடர்கள். அடுத்தது நண்பா எழுது. இது பார்த்தீங்கன்னா விழித்தொடர். சரிங்களா? விழித்தொடர். அடுத்தது பாடினாள் கண்ணகி. இது பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர். சரிங்களா? பாடினாள் கண்ணகி அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். அடுத்தது கேட்ட பாடல். இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர். அடுத்தது பாடி மகிழ்ந்தனர். இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினை எச்ச தொடர். சரிங்களா? வினை எச்ச தொடர். அடுத்தது அன்பால் கட்டினார். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது அறிஞருக்கு பொன்னாடை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது மலை வாழ்வார். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை தொகை. அடுத்தது மற்றொன்று. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தொடர். அடுத்தது சாலச் சிறந்தது. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். அடுத்தது வருக வருக வருக, உள் உள். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுத்தது வாரா. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது செலியன் வந்தது. இது பார்த்தீங்கன்னா திணைவலு. சரிங்களா? கண்ணகி உண்டாள். இது பார்த்தீங்கன்னா பால்வலு. அடுத்தது நீ வந்தேன். இது பார்த்தீங்கன்னா இடவலு. அடுத்தது நேற்று வருவான். இது பார்த்தீங்கன்னா காலவலு. அடுத்தது தென்னந்தோட்டம். இது பார்த்தீங்கன்னா மரபுவலு. அடுத்தது என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி. சரிங்களா? வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பார்த்தீங்கன்னா பால் வலு அமைதி. அடுத்தது மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறுகையில் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறுவது இடவலு அமைதி. சரிங்களா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது பார்த்தீங்கன்னா காலவலு அமைதி. குயில் கத்தும் என்று கவிதையில் வருவது மரபு வலு அமைதி. கேள்வியினான். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். அடுத்தது காடனுக்கும் கபிலனுக்கும், குண்டலமும் குலைக்காதும், வண்ணமும் சுண்ணமும். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணுமை. அடுத்தது ஆடுக. இது பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது காக்கென்று. இது பார்த்தீங்கன்னா காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். அடுத்தது கணீர். கண்ணீர் என்பதன் இடைக்குறைதான் இது. அடுத்தது மெய்முறை, வேற்றுமை தொகை. கைமுறை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது ஓவோதல் வேண்டும், உறார் குறுநோய், நல்ல படா பறை. இது பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. சரிங்களா?
அடுத்தது எத்தனை எத்தனை விட்டு விட்டு பாண்டம் பாண்டமாக. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர்கள். அடுத்தது ஏந்தி வெந்து வெம்பி எய்தி இறைஞ்சி சரிந்து. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையெச்சம். அடுத்தது காலமும். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா முற்றுமை. அடுத்தது முத்திக்கனி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகம். அடுத்தது தெல்லமுது கருங்குவளை சென்னல் மூதூர் நல்லிசை புன்புலம் நன்பொருள் தன்மணல் நல்லுரை பைங்கிலி இன்னிலங்குருளை கருமுகில் நற்றவம் வெண்குடை இளங்கமுகு நெடுநிலை முன்னீர் பெருங்கை மென்சினை. ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. சரிங்களா? ஸோ இப்போ சொன்னதெல்லாம் பண்பு தொகைகள். அடுத்தது குற்றமிலா அமையா தாவா. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈறுகெட்ட எதிர்முறை பெயரெச்சம். நா இது எல்லாருக்கும் தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவாகன. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி தவிர்க்க ஒனா. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது மூடுபனி விரிமலர் அடுபோர் தாழ்பூந்துரை அதிர்குரல் வருமலை செய்கோலம் கொல்யானை குவிமொட்டு முழங்கிசை இமிலிசை. ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. சரிங்களா? அடுத்தது ஆடுங்கிளை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரெச்ச தொடர். அடுத்தது கடிமலர் கடிநகர் கடிவிடுதும் கடிநுனி உருப்பசி தவசிறிது நனிநன்று தடவரை உருபொருள் மாக்கடல் கடிக்கமல் மாக்கால். சரிங்களா? ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். சரிங்களா? அடுத்தது நிறுத்தல் ஆக்கல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்தது நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பண்பும் அன்பும் இனமும் மொழியும் பூவையும் புயல்களும் முதிரையும் சாமையும் வரகும் வாயிலும் சன்னலும். ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணுமை. அடுத்தது கொடுத்தோர் சொன்னோர் உணர்ந்தோர் அறிவார் வல்லார் மகிழ்ந்தோர். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர்கள். அடுத்தது காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாவம். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது மாற்றுமின் பரப்புமின். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்றுகள். அடுத்தது பாங்கறிந்து முத்தடை தாமம் கரைபொரு. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது பொன்னே போல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உவம உறுப்பு. அடுத்தது மலர்கை மறைமுகம் தேமாங்கனி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உவமை தொகை. வில்வாள். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. அடுத்தது விதையாமை உரையாமை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்தது மன்னிய ஓங்கிய. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரச்சம். அடுத்தது வெறியி நிலையிய கலையிய. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. அடுத்தது மலர்கண்ணி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது எருத்துக்கோடு பிடிபசி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை.
கொடியனார் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இடைக்குறை. குலா அத்து இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. வாயில் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இலக்கண போலி. அடுத்தது பிறவியிருள் ஒளியமது வாழ்க்கை போர் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகங்கள். அடுத்தது ஆக்குக போக்குக நோக்குக இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது உருண்டது போனது இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால் வினைமுற்றுகள். அடுத்தது அனைவரும் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா முற்றுமை. பொலிக்கும் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா செய்யும் என்னும் வினைமுற்று. அன்பின இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று. அடுத்தது பாருங்க, காட்டல், கோடல், உண்டல், துஞ்சல், அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிரல், துய்தல், தங்குதல் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். அடுத்தது கேட்போர் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். அடுத்தது மாநகர் நனி இகக்கும் மாநகர் உருப்பகை கடிநகர் சாலத்தகும் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். அடுத்தது செங்கயல், வெண்சங்கு, வெண்சுவை, தீம்பால், பெரும்புகழ், தெண்டிரை, அருஞ்சமம், நல்லாடை, நன்னாடு, இளமுகம், நல்லூன், சிறுபுல், பேரழகு, முன்னீர், நன்மன் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகைகள். சரிங்களா? அடுத்தது அகிற்புகை இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது மங்கையும் கொண்டலும், அறிவும் ஒழுக்கமும், தானமும் ஒழுக்கமும், தவமும் ஈகையும், புழுக்களும் பூச்சியும் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணும்மை. அடுத்தது கொன்றை சூடு இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஆள், அம்ம இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அசைநிலை. அடுத்தது கண்ணி இது பார்த்தீங்கன்னா அண்மை விழிச்சொல். சரிங்களா? ஆடுகம் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்தது தாவி, உருட்டி, செய்தொழில், அலைகடல், வீலருவி இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையெச்சம். மாதே இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா விழி. அடுத்தது பிரிந்தோர் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். அடுத்தது நன்று நன்று, பார்த்து பார்த்து, நில் நில், உழுதுழுது இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுத்தது முயலா, பிழையா, ஓடியா, ஆசிலா, ஓவா இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது விரிகதிர், ஒழுகுநீர், எரிவாள், சுடுகாடு, கொல்புலி, குறைக்கடல், புகழ் பண்பு இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினைத்தொகைகள். அடுத்தது பொற்களம், பொற்சிலம்பு இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது கொண்ட, மலிந்த, மண்டிய, பூத்த, பொலிந்த, மாண்ட தவளை, பின்னிய, முளைத்த இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். அடுத்தது பந்தர், இடன் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈற்றுபோலி. சரிங்களா? அடுத்தது பொன்னகர், பூக்குலை இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது வளையி, அசையி, ஒரியிய இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடைகள். அடுத்தது அரண், திறன் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈற்றுபோலிகள். அடுத்தது மருண்டனன் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்தது ஏகுமின் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏவல் பன்மை வினைமுற்று. அடுத்தது வாய்க்கால் இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இலக்கண போலி. அடுத்தது மலையலை, குகைமுகம்
இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உவமை தொகை. அடுத்தது நெரு. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி. அடுத்தது புல்புழு ராப்பகல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. அடுத்தது காலத்தச்சன். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகம். அடுத்தது ஏகுதி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏவல் ஒருமை வினைமுற்று. அடுத்தது செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி, வெங்கதிர், புதுப்பெயல், கொடுங்கோல், பெருங்கடல், தொல்நெறி, கருந்தடம், வெங்குருதி, வெள்ளருவி, அருந்திரல், நெடுவழி, நெடுவேல், நன்மொழி, நன்னாடு. இதற்கான இலக்கண குறிப்புகள் பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. அடுத்தது சிவந்து, வெந்து, சினந்து, போந்து. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையச்சம். அடுத்தது வியர்வை வெள்ளம். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகம். அடுத்தது முத்து முத்தாய், ஊன்ற ஊன்ற. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர். அடுத்தது உயர்ந்தோர், செற்றவர், பாதகர். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். அடுத்தது இல்லாத, உளது. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இடைக்குறை. அடுத்தது வளையி, வெறிய. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. அடுத்தது பொய்யா, அடையா, அரியா. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்முறை பெயரெச்சம். அடுத்தது மாதவம், மாமயிலை, தடக்கை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். அடுத்தது நுந்தை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா நும் தந்தை என்பதன் மறு. அடுத்தது வயங்குமொழி, வளர்தலம், காய்நல், விரிகடல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அடுத்தது அறிவும் புகழும், ஆடலும் பாடலும். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணும்மை. அடுத்தது சிறார், உலா அது, கவா அன். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை. அடுத்தது மலரடி, கடல் தானை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உவமை தொகை. அடுத்தது நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, மலைதல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். அடுத்தது புக்க, சொற்ற, திருந்திய, வாய்த்த, உவப்ப, கொடுத்த, ஈந்த. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். அடுத்தது உன்னலீர். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று. அடுத்தது ஓர்மின். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏவல் பன்மை வினைமுற்று. நீலம். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆகு பெயர். அடுத்தது அரவக்கடல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது பாடம் படி, கடைக்கு போ. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. வாழ்க, ஒளிக, வாலியர், வாரால். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. திருவாசகம் படித்தான். இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. தலைவணங்கு. இது பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான். இது பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகை. மலைவீல் அருவி. இது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல். இது பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. மலைக்குகை. இது பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை தொகை. பால்குடம். இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்றிலை. இது பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மாட்டு கொட்டகை. இது பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது ஆடுகொடி, வளர்தமிழ். இது பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. வெண்ணிலவு, கருங்குவளை. இது பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. அடுத்தது பனைமரம். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு பண்பு தொகை.
மலர்விழி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உவமை தொகை. இரவு பகல், தாய் தந்தை. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை. பொற்றொடி வந்தாள். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. மல்லிகை மலர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். நண்பா படி. இது பார்த்தீங்கன்னா விழித்தொடர். சென்றனர் வீரர். இது பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர். வரைந்த ஓவியம். இது பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர். தேடி பார்த்தான். இது பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடர். கவிதை எழுதினார். இது பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்ற பிற. இது பார்த்தீங்கன்னா இடைச்சொற்றொடர். சாலவும் நன்று. இது பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். நன்று நன்று நன்று. இது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுத்தது படித்து முடித்தான், படித்து வியந்தான். இது பார்த்தீங்கன்னா வினையச்சம். படித்த மாணவன், படித்த பள்ளி. இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரச்சம். அடுத்தது பாடிய பாடல். இது பார்த்தீங்கன்னா இறந்த கால பெயரச்சம். பாடுகின்ற பாடல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா நிகழ்கால பெயரச்சம். பாடும் பாடல். இதற்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எதிர்கால பெயரச்சம். அடுத்தது எழுதிய கடிதம். இது பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரச்சம். சிறிய கடிதம். இது பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம். எழுதி வந்தான். இது பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம். மெல்ல வந்தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பு வினையச்சம். வள்ளி படித்தனல். இது பார்த்தீங்கன்னா முற்றச்சம். ஸோ அவ்வளோதான். 165 இலக்கண குறிப்புகளுக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 165 நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உறுதியாக 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலுக் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம கண்டக்ட் பண்ணுற கிளாஸ் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். உறுதியாக வரக்கூடிய தாலுக் எக்ஸாமில் 130 கொஸ்டினுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ 1200 ரூபாய் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.